மாவட்டத்திலிருந்து திமுகவுக்கு இடியாய் இறங்கிய செய்தி. முக்கிய அமைச்சர் காலி. இதுதான் பாஜக பவர். இப்போ தெரியுதா? மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த ஆதித்ய சேதுபதி RSS பின்புலத்தில் இருந்து வந்த இவர் தற்போது பாஜகவில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறார். இப்போது இளம் வயதிலேயே முக்கிய பொறுப்புக்கு வந்த ஆதித்ய சேதுபதிக்கு தற்போது முக்கியமான கட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் களம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் திமுகவை பொறுத்தவரை பல அமைச்சர்கள் தங்களை வீழ்த்த முடியாது, தாங்கள்தான் செல்வாக்கு மிக்கவர் என்று இருக்கையில் தற்போது அவர்களின் கோட்டையை அகற்ற ஆதித்ய சேதுபதிக்கு தென் மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வீழ்த்தவே முடியாது என்று நினைக்கும் அமைச்சர்கள், குறிப்பாக முக்குளத்தோர் அமைச்சர்கள் பலரும் திமுகவில் இருக்கின்றனர். இவர்கள் மூலம் மக்களுக்கும் நாட்டுக்கும் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஆதித்ய சேதுபதியை தென் மாவட்டத்தில் முக்கியமான தொகுதியில் களமிறக்க பாஜக முடிவு செய்திருப்பதாகவும், குறிப்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அல்லது முக்குளத்தூரில் போட்டியிடும் ராஜகண்ணப்பன் இருவரில் ஒருவரை வீழ்த்துவதற்கு முக்கிய திருப்பமாக ஆதித்ய சேதுபதி செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது. திருச்சுள்ளி அல்லது முதுகுளத்தூர் தொகுதிகளில் அவரை நிறுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரிடம் பலரும் கேட்கையில் கட்சி பணியே தனக்கு முக்கியம் எனவும், கட்சியின் தலைமை என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படுவேன் என்றும், கட்சி என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு தயாராக இருக்கிறேன், கட்சி மட்டுமே பிரதானமான ஒன்று எனவும், கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன் என்றும் ஆதித்ய சேதுபதி கூறியிருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரையில் இளைஞர்களின் சக்தியை தேர்வு செய்து அதன் மூலம் நாட்டை வழிநடத்த அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கி வரும். அந்த வகையில் தற்போது ஆதித்ய சேதுபதியை தேர்ந்தெடுத்தது. ABVP பின்னணி இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற RSS வலியுறுத்தலுக்கு மாநில பாஜக ஒத்துழைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தென் மாவட்டங்களில் சிட்டிங் அமைச்சர்களை வீழ்த்த ஆதித்ய சேதுபதியை களமிறக்கப்பட்டிருப்பது தென் தமிழகத்தில் முக்கிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.